நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே ஆண்டவரே. ஒருவருக்கு எங்கள் ஆராதனை. வானங்களையும் அதன் சர்வ சேனைகளையும் உண்டாக்கினவர் அவர் ஒருவரே கர்த்தர். அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை. அவரை உயர்த்துவோம். வானங்களையும் உண்டாக்கினவரே நீர் ஒருவரே கர்த்தர். எல்லாரும் அவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். பூமியையும் அதில் உள்ள யாவையும் தேவனே, சமுத்திரத்தையும் அதில் உள்ள யாவையும் நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே ஆண்டவரே. ஒருவருக்கு எங்கள் ஆராதனை. தண்ணீர்களையும் தம் கையாளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி, தண்ணீர்களையும் தம் கையாளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி, மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்தும். நன்றி அப்பா. You are almighty. We give all glory to you. உமக்கே மகிமை. இயேசுவே, சகல துதி கன மகிமை அவருக்கே உண்டாவதாக. உமக்கே மகிமை உண்டாவதாக. சதா காலங்களிலும் துதி கன மகிமைக்கு பாத்திரர் நீர். சாவாமை உள்ளவர், சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவரே, உமக்கே எங்கள் மகிமை. வானம் பூமியை படைத்தவர் உம்மை உயர்த்துகிறோம். தேவனே, ஏசப்பா, நம் பார்க்கிற எல்லாவற்றையும் உண்டாக்கினவரே, உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. தேவனே, ராஜா, துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. வானங்களையும் அதின் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர்.
ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீர் ஒருவரே, சமுத்திரத்தையும் அதில் உள்ள யாவையும் காப்பாற்றுகிறவர். நீர் ஒருவரே. நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் இருக்கிற எங்களையும் உண்டாக்கினவர் நீர். எங்களுக்கு நீர் தந்தவைகளை உண்டாக்கினவர் நீர். எங்களுக்குள்ள சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்தவர் நீர். எங்களை பாதுகாத்தவர் நீர். உமக்கே மகிமை. நன்றி அப்பா. ஆதியாகமம் 35:1 மற்றும் 3. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது, ஏசாவுக்கு பயந்து ஒரு ஆபத்து வரும்போது, அவன் உன்னை கொல்ல வந்தான், அப்போ நீ ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். பலிபீடத்தை கட்டு. உன்னை எத்தனையோ ஆபத்துகள்ல காப்பாத்தினாரே, அதுக்கு பலிபீடம் கட்டு. இந்த வருஷத்துல எத்தனை ஆபத்துகள்ல காப்பாத்தினார். நம்மளை விட நல்ல ஊழியம் செய்கிற சில ஊழியர்கள் கொரோனாவில் மரித்து போனாங்க. நம்மளை விட நல்ல ஆத்மாதாயம் செஞ்ச நிறைய பேர் மரித்து போனாங்களே சிலர். நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறாரே எதுக்கு? ஆபத்து வந்தபோது உன்னை காத்தாரே, அந்த தேவனுக்கு நீ ஒரு பலிபீடம் கட்டு. அதான் நன்றி பலிபீடம். அந்த பலிபீடத்துக்கு பேர் என்னது? நன்றி பலிபீடம் கட்டு. ஆண்டவர் செய்த நன்மைகளை எழுது. சிலருக்கு நன்மையே வராது. சில சிந்தனை பேச விட்டாலே பிரச்சனையா பேசுறாங்க. ஸ்தோத்திரம். வாயை திறந்தாலே பிரச்சனை. இந்த ஒரு மாதம் உங்கள் வீட்டில் நான் எந்த இஷ்யூவும் பேசலை அப்படிப்பட்டவங்க இருக்கீங்களா? யாராவது எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் பேசலை. இப்போ பாருங்கள், வீடே பிரச்சனையின் கூடாரமாக வந்துக்கிட்டாங்க. இருக்குது என்ன இருக்குது? அசப்பா எதுவும் பேசக்கூடாதா? தீர்வை பேசுங்கிறேன். பிரச்சனையை பேசாமல் அதே வாய் எதை பேசட்டும்? தீர்வை பேசுங்க. அதுக்கு தீர்வு என்னன்னு பேசுங்க. இன்றைக்கி அப்புறம் அப்படி ஒரு உடன்படிக்கை எத்தனை பேர் ஒப்புக்கொள்ள விரும்புகிறீங்க? இன்றைக்கி நான் பிரச்சனையை பேச மாட்டேன், தீர்வு என்னன்னு பேசும். வலது கரத்தை உயர்த்தி ஒரு கிருபையை வாங்க. ஆண்டவரே, இனி நான் பிரச்சனையை பேசுகிற ஆளாயிராமல் அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அதை பேச எனக்கு கிருபை தாரும். என் புத்தி, சிந்த, அறிவு, ஆவி எல்லாத்துலேயும் மறுரூபம் வரட்டும். இயேசுவின் நாமத்திலே மறுரூபம் வரட்டும். விடுதலை வருவதாக. ஆமேன். அதனால் அப்படிப்பட்டவங்களாக இருக்கணும். கர்த்தர் உன்னை ஏசாவுக்கு காப்பாத்தினாரே, ஆபத்துக்கு காப்பாத்தினாரே, பிரச்சனைக்கு காப்பாத்தினாரே, பயங்கரங்களுக்கு காப்பாத்தினாரே, அந்த இடத்துல நீ ஓடி போகிற போது, சும்மா ஓடுவோமா நம்ம? அதுவும் இயேசுவை நம்புகிற ஆட்கள் ஓடுவோமா? பார்த்துக்கலாம், கர்த்தர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஓடி போனையே, ஓடி போகிற நேரத்தில் உனக்கு தரிசனமானதே, ஓடாதடா உன் கூட இருக்கிறேன்னு சொன்னார். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்கள். இவனே பயந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது, ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, இருதயத்தை கையில் வச்சுட்டு தான் ஓடினேன்பாங்க. அந்த அளவுக்கு ஓடினா உடனே நின்று பயப்படாத, ஒன்றும் ஓடாத, தரிசனமான கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டினி. அது சொல்லி தான் கட்டணுமா? இது எவ்வளோ ஒரு இது பாருங்கள். அவரே வந்து உன்னை ஆபத்தில் காத்தன, அதுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு. நம்மளா பலிபீடம் கட்டணுங்கிறது வரல. உபவாச ஜபத்துக்கு வாங்கன்னு சொன்னால் கூட வந்து பலிபீடம் கட்ட தெரியலையே. இந்த வருஷம் ஃபுல்லாக காத்து வந்தாரே, நன்றி உணர்வோடு ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணுங்கிற இது வரலையே. எல்லாத்தையும் உட்கார வச்சு, குடும்பத்தை உட்கார வச்சு போதிக்கணும். நடக்கும்போதும், உட்காரும் போதும், படுத்திருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் உன்னை எப்படி நடத்தியிருக்கிறார். சின்ன வயசில் உன் காதுக்குள்ளே ஒரு பூராம் பூந்துருச்சு, நீ கியா கியான்னு கத்துன, அன்னைக்கு ஏசப்பா உன்னை காப்பாற்றினார். அதுக்கப்புறம் சாக் பீஸை மூக்குக்குள்ளே விட்டுட்ட, அன்னைக்கு மூச்சு தண்ணி இருந்தால் உனக்கு என்ன அன்றைக்கே முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் சளி இருமலில் தவிச்ச நேரத்தில் ஆஸ்பத்திரி, இப்படி அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு சொல்லணும். அல்லேலூயா. அவன் இப்போ உருளைக்கிழங்கு கொலக்கட்டை மாதிரி இருப்பான். அவன் அப்படி தான் ரைட்டுன்னு நினைப்பான். இல்லைடா, இந்த மாதிரி பாதையில் நீ வந்த, உன்னையை காப்பாற்றி கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நீ ஒரு பலிபீடம் கட்டணும்.
அப்படின்னு நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் டீச் பண்ணி அவ்வளோ பிள்ளைகளும் இங்கே முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே இறங்கப்பா எங்களை இப்படிலாம் காத்திருக்கிறீரேன்னு சொல்லி அந்த பலிபீடம் அங்கே கட்டப்படணுமா வேண்டாமா? அந்த தேவனுக்குரிய ஸ்தானத்தை கொடுத்து இன்றைக்கி எங்கெங்கே பலிபீடம் தகர்ந்து கிடக்குதோ அதெல்லாம் கட்டப்படும். எல்லாம் சொல்லி ஜோமனுங்க, இயேசுவின் நாமத்தில் எங்கள் பலிபீடம் எங்கெல்லாம் தகர்ந்து கிடக்குதோ கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி பலிகளை நாங்கள் செலுத்தணும் ஆண்டவரே. ஏசாவுக்கு தப்பி ஓடும்போது, சில மனுஷர்கள் என்னை விழுங்க நினைக்கும் போது, உயிரோட விழுங்க நினைக்கும் போது கூட, எங்களை இல்பொருளாய் மாற்ற நினைக்கும் போது கூட, ஆண்டவர் எங்களை தப்புவித்தீரே. சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே பலிபீட அசட்டைகள் மாறட்டும். ஜபம் நடக்குது, இதை அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிற சிலரும் உண்டு. சுய நீதியை, சுய நியாயம், நீங்கள் மட்டும்தான் அதை ஏற்றுக்கிடுவீங்க. அதெல்லாம் மாறணும் இயேசுவின் நாமத்திலே. யாத்திராகம் 17:15. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். இப்போ ஒரு ஜெயிக்கணும். இன்னைக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? புதிய 10 வருடம், எழுப்புதலின் புதிய 10 வருடத்துக்குள் போக போகிறோம். இந்த 10 வருடத்திற்கு என்ன பேர்? யெகோவா நிசின்னு ஒரு பலிபீடத்தை கட்டுவோமே. யெகோவா ஷம்மான்னு ஒரு பலிபீடத்தை கட்டுவோம். கர்த்தர் செய்ய போகிறதை விசுவாச பலிபீடங்களை கட்ட கர்த்தர் கிருபை செய்வாராக. விசுவாசத்தினாலே அவர்கள் சாட்சி பெற்றார்கள். ஸ்தோத்திரம். கற்பம் சத்தும் பிள்ளை பெற்றார்கள். விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். பலிபீடம் கட்டு. 2021 2021லேருந்து 2030 டிகேட் ஆஃப் ரிவைவலுக்குன்னு ஒரு பலிபீடம் கட்ட போகிறோம். ஆமேன். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஒரு காரியத்தை ஒரு மாதிரி அசட்டையாக நினச்சி, அதனால் என்னை கனஈனம் பண்ணுகிறவர்கள் கனஈனம் பண்ணப்படுகிறார்கள். ஏன் கனஈனம் வருது? நீ ஒழுங்காக கனம் பண்ணலையே. நீங்கள் கர்த்தரை பயப்படலை, கர்த்தர் கனம் பண்ணலை. ஸ்தோத்திரம். அந்த ஒரு டயத்துக்கு வர தெரியலையே. நமக்குள்ளே அந்த தேவனுடைய பலிபீட ஜாக்கிரதை வேணும்ல. மனம் திரும்பணும். ஆண்டவரே எங்களுக்குள்ளே அந்த மதியினங்கள் இருக்கக்கூடாது. மதியினங்கள், அசட்டைகள், நிர்விசாரங்கள் எல்லாம் சொல்லி ஜெபமிடுங்க. மதியினங்கள், அசட்டைகள், நிர்விசாரங்கள் ஒன்றும் எங்களுக்குள்ளே இராதபடி ஜாக்கிரதை, தெளிந்த புத்தி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். காலம் தவறாமை. ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் சமூகம் என் சந்தோஷமே. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். நான் என்னால் இருந்தாலே சும்மாவாவது வந்து ஒரு 1 hour 2 மணி நேரம் உட்காந்து அப்படியே அந்த ஜெபம் பண்ணிட்டு போனால் தான் மனசு ஒரு இந்த நாளுக்கு ஒரு அர்த்தம் உள்ளதாக தெரியுது. அப்படி பழகணும். நம்ம பிள்ளைகளை அப்படி பழக்கணும். சும்மாவாவது வந்து ஆலயத்தில் உட்காந்துட்டு வா. நாங்கள் அநேகர் ஜெபித்து இந்த இடத்துல என்ன இருக்கும்? ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், ஒரு கிருபை இருக்கும், ஒரு பலிபீடத்தினுடைய அந்த அசைவாடுதல் இருக்கும். ஸ்தோத்திரம். அவன் 2 ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வந்தால் அந்த பலிபீடத்தில் நெருப்பு வந்துடும். நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. முதல்ல நெருப்பு கொண்டு வர சிக்கி முக்கி கல்லுன்னு வச்சு கல்லை வச்சு தான் நெருப்பை கொண்டு வந்திருக்கான். அப்புறம் மூங்கில வச்சு உரசி நெருப்பை கொண்டு வந்திருக்கிறான். இப்போ நெருப்பு எப்படிலாம் வருது பாரு. ஏன் வந்து 2 பேர் உட்காந்து தோத்திரம் 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 தோத்திரம். நீங்கள் சோத்திரம் சோத்திரம் தேவ சார்பில் ஜெபிக்கணும். சிலரை ஜெபம் பண்ண விட்டா அவங்க பிரச்சனையெல்லாம் சொல்லி, ஆண்டவரே அவளை விடாதிரும் ஆண்டவரே, இவளை கண்டியும் ஆண்டவரே. இந்த மாதிரி ஆட்கள் வாயில் பிளாஸ்திரி மாட்டணும். கண்டிப்பாக மாஸ்க்குக்கு உள்ளே ஒரு பிளாஸ்திரி போட்டுறணும். நீ வேஸ்ட்டு. நீ கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இல்லை. உன் சுயத்துக்கு நீ வாழ்கிற. அடுத்தவனை நியாயம் தீர்க்கிறதுக்கு நீ யார்? உனக்கு மேலே கிருபை வச்சுருக்காருல்ல. அடுத்தவங்களை பழி வாங்கும், அவங்கள விடாதிரும். இதுக்காக சபையை வச்சிருக்கிறார் கர்த்தர். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாங்கள் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணுவோம். அவங்கள தூக்கி எடுக்கிறதுக்கு தான் உபதேசம், காலி பண்ணுறது கிடையாது. அல்லேலூயா. சபை வந்து யாரையும் காலி பண்ணுற இடம் இல்லை. மங்கி எரிகிற திரியாக இருந்தால் கூட, கடைசி ஸ்டேஜில் இருந்தால் கூட அதை அழகாக பாதுகாத்து அந்த திரியை தூண்டி விட்டு கொஞ்சம் நல்லா எரிய வச்சு, எரிஞ்சதுக்கப்புறம் கருந்திரியை வெட்டி அப்புறம் நல்லா எண்ணெயை ஊற்றி குபு 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 குபுன்னு எண்ணெய் இப்படி எரிய வைக்கும். உங்களுக்கு பிடிக்காத ஆளை கூட எரிய வைக்கிற சபை இது. உங்களுக்கு பிடிக்கல, அது உன் புத்தி. உனக்குள்ளே பரிசுத்தாவி இல்லாதனால அந்த புத்தி வருது. ஆனால் இயேசு ரத்தம் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா எல்லாரையும் நேசிக்கிற இருதயம் வரும். ஹல்லேலூயா. பாஸ்டாப்பா அவங்க அப்படி பண்ணிட்டாங்க. அதில் ஏதோ ஒரு புத்தினம் உனக்குள்ளே இருக்கும். உன் புத்தினம் என்னன்னு கண்டுபிடி. நிறைய பேர் மைண்டை இப்படி தான் நிரப்பி வச்சுருக்கிறது. ஸ்தோத்திரம். அதை நிரப்பி வச்சு
அது அவங்க ஒருத்தர் சரியில்லை. ஆனால் தேவனுடைய திராசில் வச்சா தெரியும் யார் சரியில்லைன்ட்டு. அது சரி தப்புங்கிறது ஓம் புத்தி சொல்கிறது சரி கிடையாது. அது உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. தேவனுடைய பார்வையில் நியாயம் தீர்க்கிறது. தேவனுடைய பார்வையில் தான் வழி நடத்தப்படணும். நீங்கள் நானும் யாருடைய பார்வைக்கு வரணும்? தேவனுடைய பார்வைக்கு. கர்த்தருடைய 7 கண்கள் பார்க்குது, நம்ம 2 கண்ணு, அது மாம்ச கண்கள். 7 கண்களுக்கு முன்னால் பார்க்கும்போது தான் தெரியும். தூக்கு நூலை பார்க்குற கண்கள் அது. செருபாபேலின் கையில் உள்ள ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடுறதையும் அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிறதையும் பார்க்குற கண்கள். இந்த சபையில் உலாவுகிற கர்த்தருடைய கண்கள் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட வைக்கும். வச்ச கண்ணு வாங்காமல் அந்த கண் அப்படியே ஆலயத்துக்கு ஃபவுண்டேஷன் போட்டதுலேருந்து பார்த்து பார்த்து அப்படியே அது கட்டப்பட்டு அப்படியே லிண்டல் லெவல் வந்து அப்படியே காங்கிரீட் வந்து அப்படியே கட்டி முடிச்சு பூசி சூப்பர் ஹைடெக் அது எழும்புற வரைக்கும் வச்ச கண்ணு வாங்காமல் இருக்கிற தேவனாக்கும் நம்முடைய தேவன். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். இப்படிப்பட்ட தேவனுக்கு நீ ஆலயம் கட்ட கை கோர்க்கும் போது அவர் அங்கேருந்து பார்ப்பார். ஆலயம் கட்டுவியா, உங்கள் வா வீட்டை கட்டுவேன் உனக்குன்னு வீட்டை கட்டி கொடுப்பார். நீங்கள் எல்லாம் ஆலயம் கட்ட ஜோமுனுங்க, உங்கள் வீடு கட்டியப்பட்டுரும். ஆலயம் கட்டணும் ஆண்டவரே, ஆலயம் கட்டணும் ஆண்டவரே, ஆலயம் கட்டணும்னு ஒரு பலிபீடம், ஆலயம் கட்ட பலிபீடம் அப்படின்னு ஒரு 2-3 நாள் ஜோமுனுங்க. அப்பா ஆலயம் கட்டணும் ஆலயம் கட்டணும். திடீர்னு உங்கள் வீட்டுக்காரவன் சொல்லுவார், அம்மா அந்த ஒரு இடம் சீப்பாக வருது வாங்கி போட்டுருவோம். வாங்கி போட்டு 3 மாதத்தில் வீட்டையும் கட்டி பிரதிஷ்டைக்கு எங்களை கூப்பிடுவீங்க. பைபிள் மேத்தமேட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, இதுதான் அது. இதெல்லாம் தேவனுடைய பார்வை. ஆண்டவரே உதவி செய்யும் உதவி செய்யும். கர்த்தர் தேவராஜ்யம் சொல்லுங்கள், நீங்கள் வீடு கட்டுவீங்க, இல்லைன்னா உங்கள் பிள்ளைகள் வீடு கட்டும், அப்படி இல்லைன்னா பேர பிள்ளைகள் வீடு கட்டும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்துட்டு அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம்னு அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை துதிப்பீர்கள். நீங்கள் கர்த்தருடைய காரியத்தில் ஈடுபாடு இல்லாமல் ஒரு மாதிரி பிசினித்தனம் பண்ணி முடியலங்க ஆலயத்துக்கு. ஆனால் மற்ற இடத்துக்கெல்லாம் போனால் கை கால் எல்லாம் நரம்பு நாடி நரம்புலாம் சும்மா ஹை ஸ்பீடாக ஓடுது, ஃப்ளைட்டை விட வேகமாக ஓடுது. ஆனால் ஆண்டோடைய காரியம் ஒன்று அப்படியே ரத்தம்லாம் உறைஞ்சிது. என்னது இது? இயேசு ரத்தத்தினால் எல்லா ரத்தங்களும் கழுவப்படுவதாக, இயேசு ரத்தத்தினால் புத்தி கழுவப்படுவதாக, இயேசு ரத்தத்தினால் சிந்தை கழுவப்படுவதாக, இயேசு ரத்தத்தினால் ஆவி கழுவப்படுவதாக, இயேசு ரத்தத்தினால் உணர்வுகள் கழுவப்படுவதாக, இயேசு ரத்தத்தால் எல்லாருடைய எங்களுடைய உணர்ச்சிகள் கழுவப்படுவதாக. ஆமேன். யெகோவா நிசி 2021 ரிவைவல், டிகேட் ஆஃப் ரிவைவலுக்காக ஜெபம். இதுதான் நடக்க போகிறது. 20-24 யாத்திராகமம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி, மண்ணினாலே உண்டாக்கி, அதின்மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாக நீ கட்டு. மண்ணினால கட்டி ஆடு மாடுகளை சர்வாங்க தகன பலிகளை சமாதான பலிகளை செலுத்துவாயாக. மண்ணினால கட்டணும். இந்த பலிபீடம் தான் ஒரிஜினல் பலிபீடம். எல்லாரும் பலிபீடத்தை மண்ணுனால். அதனால தான் அந்த ப்ரேயர் டிபார்ட்மெண்ட்டை பாஸ்டர் தான் வச்சுருப்பார். ஏன்னா அவர் நின்னா தான் அந்த சபைக்கு ஆசீர்வாதம். அவர் தரப்பில் நின்னா தான் எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய கிருபை வெளிப்படும். அதே போல் உங்கள் குடும்பத்துக்குரிய ஜெபத்தை நீங்கள் கையில் எடுக்கணும். நீ மண்ணு, நீ தான், நானும் தான் மண்ணு. உங்களை என்னை ஆண்டவர் எப்படி உண்டாக்குனார்? மண்ணில் உண்டாக்குனார். சோத்திரம். அந்த மண் முழங்கால் போட சங்கடப்படுதில்ல. இந்த மண் வலிக்கும், நெடுமுழங்கால் போட வலிக்கும், ஆனால் நிற்கணும். மண்ணில் கட்டி தான் ஆகணும். மண்ணில் கட்டினா உளுந்துருவேன், அப்படி தான் வேணும், அப்படி தான் வரும். அந்த உழக்கூடிய அந்த பலவீனமான சரீரத்தில் ஒரு பலிபீடம் வந்துச்சுன்னா அதில் கர்த்தர் பிரியப்படுவார். அந்த முடியாத ஒரு காலையில் எலும்புனா முடியல அந்த முடியாத நேரத்தில் நீ எலும்பு, அதான் மண்ணில் கட்டுற பலிபீடம். ஒரு அழிலையா சொல்லுங்கள். சபைக்கு வரணும்னா காலில் நடக்கும்போது சோத்திரம் காலெல்லாம் வலிக்குது. அந்த வலியோடு வந்து ஏசப்பான்னு சொல்கிறீங்கல்ல, அதான் மண்ணில் கட்டுற பலிபீடம். வந்து கையை உயர்த்துங்கள்னு கையை உயர்த்துறோம் பாருங்க, கொஞ்சம் நேரத்துக்கு மேலே கை உயர்த்த முடியல. இப்போ உடம்பு பலவீனமாக இருக்குது, ஆனாலும் வலியோட கர்த்தரை துதிக்குமா? அதுதான் ஆமென். மழையோடு வர பார்க்குறோம் பாருங்க. சில ஆளுக்கு மழை பெஞ்சா வர்றது கிடையாது. மழை அது வேலையை செய்யுது, உன் வேலையை நீ செய்யணும்ல. இந்த சளி பிடிச்சிருது, அந்த சளியோட சோத்திரம் பண்ணுறோம் பாருங்க. அந்த பலிபீடத்தில் கர்த்தர் இறங்குவார். ஊழியத்துக்கு போயிட்டு தலைவலிக்குது, அந்த தலைவலியோட ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அதான் மண்ணில் கட்டுற பலிபீடம். உபவாசம் இருக்க முடியல பாஸ்டர், அந்த குடல் இந்த குடலை திங்குது, எதாவது ஒன்று திங்கட்டும், நீ ஏசப்பான்னு கூப்பிடுறோம்ல, அதான் மண்ணில் கட்டுற பலிபீடம். மண்ணில் பலிபீடம் கட்ட சொல்லித்தாங்க ஆண்டவரே. நம்ம பிள்ளைகளை மண்ணில் பலிபீடம் கட்ட சொல்லணும். காலையில் எழுப்புறோம் பார்த்தீங்களா, அவன் எழும்ப மாட்டான். எழுப்பி அதிகாலை ஜபத்தில் உட்கார வச்சா மண்ணில் கட்டுற பலிபீடம். பகல் ஜபத்தில் உட்கார வச்சா அவன் படிப்பு நேரம் தவிர அவனை உட்கார வைக்கணும். மண்ணில் பலிபீடம் கட்டணும். இப்படி கட்டினா என்ன நடக்கும்?
அந்த நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த மண்ணு பலிபீடத்துக்கிட்ட வந்து நம்ம கிட்ட வந்து ஆசீர்வதிப்பார். மண்ணில் பலிபீடம் கட்டி பிரஸ்தாபப்படுத்தினா வந்து ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு மண்ணில் பலிபீடம் கட்ட கர்த்தர் கிருபை தருவாராக. நல்லா தூக்கம் வரும் பாருங்க. 2 நாள் சரியாக தூங்கியிருக்க மாட்டான், அலைஞ்சி அங்கே ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு அன்னைக்கு இரவு ஜெபம் இருக்கும், தோத்துறோம். அந்த மண்ணில் பலிபீடம் கட்டும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். யாப்போக்கு நதியை கடந்து இரவெல்லாம் ஆசீர்வதித்தால் வெளியே விட மாட்டேன், ஆசீர்வதித்தால் வெளியே விட. எதுக்குடா பலிபீடம் கட்டுற? ஏசா வாரான், ஆசீர்வாதம் இல்லை. இந்த ஆசீர்வாதம் அங்கீகாரத்தில் இல்லாத ஆசீர்வாதம். ஆசீர்வதியும் ஆசீர்வதித்தால் வெளியே விட மாட்டேன். அதுதாங்க பலிபீடம். மண்ணில் பலிபீடம் கட்டினா அவனை ஆசீர்வச்சு, நீ யாக்கோபு கிடையாது, இஸ்ரவேல். இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வச்சா பேரை மாற்றிடுவார்ல. இன்னும் பழைய பேர்லேயே வண்டி ஓட்டணுமா? உங்கள் வண்டி என்ன பேரில் நம்ம வண்டி ஓடுது? அது பழைய பேரில் தான் ஓடுது. இன்னைக்கு பேரை மாற்றி கர்த்தர் புதுசாக மாற்ற விரும்புகிறார். கர்த்தரால் பேர் மாற்றப்பட வேண்டும். ஆண்டவர் அக்னியை தருவாராக. எல்லா அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். இந்த செய்தி முடிவில் நல்ல அபிஷேகத்துக்குள்ளே வரணும். இந்த அக்னியை பெற்றுக்கொள்ளணும், இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளணும். யாத்திராகமம் 20:25 வாசிக்கும் போது, எனக்கு கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டுமாகில் அதை வெட்டின கல்லுகளால் கட்ட வேண்டாம், அதின் மேல் உளியிட்டவுடனே அதை அசுசிப்படுத்துவாய். இந்த கல்லில் கட்டுறதா இருந்தா அது நல்லா தான் இருக்கும். ஆனால் உளி பட்டுச்சுன்னா அது என்ன ஆயிரும்? அசுசி ஆயிரும். பலிபீடத்தில் உளி படக்கூடாது, அது நேச்சுரலாக இருக்கணும். உளியிட்ட உடனே அசுசிப்படுத்துகிற காரியங்கள் வரக்கூடாது. அதில் தேவையில்லாத காரியங்கள் வரக்கூடாது. உளியை வச்சு இந்த அம்மி கொத்தின மாதிரி கொத்திக்கிட்டு வந்து அப்படின்னு வந்து ஜெபம் பண்ணால் சரிப்படாது. மண்ணில் கட்டுங்க, மனப்பூர்வமாக ஒப்பு கொடுங்க. அதில் கர்த்தர் வந்து ஆசீர்வதிப்பேன்ட்டார். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 28:43. ஆரோனும் அவன் குமாரனும் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்ய ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போதும் பலிபீட தண்டைக்கு சேரும் போதும் அக்கிரமம் சுமந்து அவர்கள் சாகாதபடிக்கு அவைகளை தரித்திருக்க வேண்டும். இது அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய கட்டளை. அங்கே அவர்கள் அந்த பலிபீடத்துல சாகாதபடிக்கு முந்தின வசனம் வாசிங்க. அவர்களுடைய நிர்வாணத்தை மூடும்படிக்கு இடுப்பு தொடங்கி முழங்கால் மட்டும் உடுத்த சணல் நூல் சல்லடங்களையும் உண்டு பண்ணுவாயாக. சாகாதபடிக்கு அதுக்குரிய வஸ்திரம் சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு, அதாவது இங்கே வந்து பெருமையாக நிற்கக்கூடாது, தாழ்மையின் வஸ்திரம் தரிச்சிருக்கணும். ரெட்டு உடுத்தினது போல நம்மளை தாழ்த்தி பாவியாகி என் மேல் கிருபை ஆயிரும். அந்த சுயநல ஜபங்கள்லாம் இருக்கக்கூடாது. சாகாதபடிக்கு பலிபீடத்தில் செத்துறக்கூடாது. பலிபீடத்தில் சாகாமல் இருக்கணும்னா அதுக்கு தக்க நம்மளை 2 சட்டைகளால் கால்களை மூடி, 2 சட்டைகளால் முகங்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து கொண்டு. அப்போ அந்த 6 சட்டைக்கும் வேலை இருக்குங்க. அப்படி இல்லைன்னா அது சட்டை அல்ல, அசட்டை. ஸ்தோத்திரம். அப்படியே அடக்கம் ஒழுக்கத்தோட கண்ணியத்தோட அந்த தேவ பக்தி இருந்தால் தான் உனக்கு பலிபீடம். பலிபீடத்தில் வந்துட்டு ஒரு மாதிரி நின்று வேறு ஆவியில் நின்ன அது வந்து உங்களை பிரச்சனைக்குள்ளே போய் முடிச்சிடும். ஏன்னா பலிபீடத்தின் காவல் ரொம்ப முக்கியம். இந்த பலிபீடத்தில் நிற்கிறவங்கள கண்காணிகள் கவனிப்போம், ரொம்ப கவனிப்பாங்க. தேவ பக்தி இருக்குதா, மற்றவங்க பார்க்கணும் வந்து நின்றக்கூடாது. பர்ஃபார்ம் பண்ணுற இடமல்ல. நான் எப்படி பாடுவேன் தெரியுமா, நான் எப்படி பிரசங்கம் பண்ணுவேன் தெரியுமா, நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன் தெரியுமா, தன்னை வெளிப்படுத்துகிற இடமல்ல. இது ரெட்டு உடுத்தி நம்மளை ஒடுக்கி வந்து அப்படி இருந்தால் தான் சாகாதபடி அந்த நிலைத்திருக்கிற கிருபை வரும். அல்லேலூயா. அந்த மனத்தாழ்மை வேணும், அந்த பலிபீடத்துக்குரிய அர்ப்பணிப்பு வேணும். கர்த்தர் அந்த கிருபையை தருவாராக. 29:16 யாத்திராகமம். அந்த கடாவை அடித்து அதன் இரத்தத்தை பிடித்து பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து, அந்த இரத்தத்தை பலிபீடத்திலே தெளித்து. அடுத்து பலிபீடம்னா என்னன்னா ரத்தம் அங்கே வரணும். ரத்தம் இல்லைன்னா அது பலிபீடம் கிடையாது. அதனால் இன்றைக்கி எல்லாரும் கையை வெட்டி ரத்தம் கொடுங்க அப்படி கிடையாது. சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே வந்துடணும். எவ்வளோ பெரிய பாக்கியத்தை வச்சுருக்கிறார் பாருங்கள். எல்லோரும் வரும்போது ஆளுக்கு ஒரு ஆடு மாடை கொண்டு வாங்கன்னா என்ன செய்வீங்க? அதனால் அந்த சிந்தப்பட்ட ரத்தம், கல்வாரி திருப்பீடமே கரைபோக்கும் திரு ரத்தமே
உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக உரமதனரபந்தலமம். மகிமை மகிமை மாட்சிமை மாறா இயேசுவுக்கே. சந்தரபலபா மகிமை மகிமை திபலபரபா சந்தரபலபா ரியாந்தரபா. இயேசுவே சோத்ரம் சோத்ரம். அந்த இரத்தம் அப்புறம் 20ஆம் வசனத்தில் அந்த இரத்தத்தை தெளிக்கிறது. ஆரோனுடைய காதில், பெருவிரல்ல, சோத்திரம், காலில் ரத்தம் தெளிக்க வேண்டியது பாருங்கள். காது என்னெல்லாம் கேட்டோமோ செவியில் ரத்தம் தெளித்து ஜெபம் பண்ணணும். சிலர் யாராவது சண்டை போட்டால் நல்லா ஆர்வமாக கேட்பாங்க. மற்றவங்க ஃபோன் பேசுகிறத அப்படியே ஒட்டி கேட்பாங்க. அந்த ஆவி காதில் இயேசுவின் ரத்தம் வச்சு ஜெபம் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், பெருவிரல். இந்த விரலுக்கு ரொம்ப பவர் இருக்குது பார்த்தீங்களா? முத்திரை. சும்மா என்ன டிசிஷன் எடுக்கிறீங்க, அதனால் விரலில் ரத்தம் வைக்கணும். அடுத்தது கால் பெருவிரல். எல்லாம் வலதுக்கு வலது. கால் பெருவிரல் இது எங்கே போகுது? அடுத்தது வஸ்திரத்தில் 21 பாருங்கள், வஸ்திரத்தில் ரத்தம் வைக்கணும். என் ட்ரெஸ்ஸை பற்றியா நான் போத்தீஸில் வாங்கிட்டு வந்தேன். நாங்கள் போத்தீஸில் வாங்கி, உங்களுக்கு இப்படி ட்ரெஸ் இருக்கா? ரத்தம் வைக்கணும் அந்த ட்ரெஸ்ஸில். இன்றைக்கி இப்போ உங்கள் பீரோவில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் ரத்தம் தெளிங்க. இது வரைக்கும் தெளிக்காத ஒன்று இயேசு ரத்தம் தெளிக்கிறோம். இயேசு ரத்தம் தெளிக்கிறோம். இந்த அளவுக்கு பலிபீடத்தில் கவனம் செலுத்த வேண்டியது. பலிபீட நெருப்பு. பலிபீட அக்னி உள்ளவங்கள 1 மினிட் ஜபிக்கும் போதே கண்டுபிடிச்சிடலாம். பலிபீட அக்னி இல்லாதவங்க ஹல்லேலூயா சஸ்ராண்டவரே, ஹல்லேலூயா சஸ்ராண்டவரே, சஸ்ராண்டவரே, சஸ்ராண்ட சாம்பலை கிண்டிக்கிட்டு இருப்பாங்க. பாட்டை பாடுங்கனாலே போதும், பாட்டில் அப்படி கம்பீரமாக வரும். ஜனங்கள் டப்பு டப்பு டப்புன்னு விடுதலை ஆவாங்க. அந்த பலிபீட வார்த்தை ஒரு வசனம் சொன்னாலே டப்பு, அந்த ஆவி கொழுந்து விட்டு எரியும். நீங்கள் நம்ம வாழ்க்கையில் பலிபீடத்தில் அக்கினி உடையவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாரா. எல்லாரும் ஜெபிப்போம். தாவே இந்த ஜெபத்தில் இருந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உடைய வல்லமையை விளங்க பண்ணுங்க. தொடர்ந்து பலப்படுத்துங்க. அந்த பலிபீடத்தின் ஆசீர்வாதத்துக்குரியவர்களாய் வாழ உதவி செய்யுங்க. இந்த புதிய ஏற்பாட்டிலும் எங்களுக்குள்ளே நீரே எங்களுக்கு ஒரு பலிபீடமாக இருக்கிறீர். எங்களுக்குள்ள பரிசுத்தாவின் அக்கினியை வைத்திருக்கிறீங்க. நாங்கள் அந்த ஆவிக்குரிய அந்த சக்தியை மாறாததில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.